Hi guys, welcome to our channel Day-to-Day Math Revolutions. Today classes வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேக்ஸ்ல வந்து எக்ஸசைஸ் 1.1ல ஒரு 3 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். 4, 6 and 7 வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம கிளாஸ் உள்ள ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வந்து போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போத் கொஸ்டின்ஸ் given that HCF is equal to 9, find LCM வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ இதுக்கு வந்து இதை சால்வ் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம எழுதிப்போம். எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி இன்டூ HCF ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ பி. ஸோ இதுலேருந்து நமக்கு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இங்கே இந்த HCF ஆஃப் 306 657 அதையும் HCF ஆஃப் ஏ கமா பி இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது? ஏவோட வேல்யூ வந்து 306 கிடைக்குது அண்ட் பியோட வேல்யூ வந்து 657 வந்து கிடைக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டூ ஃபேக்டர்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைச்சி போச்சு? ஏ அண்ட் பி வந்து கிடைச்சி போச்சு. இப்போ டேரக்டாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வி கெட் த ஆன்சர். ஓகே, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்னது எல்சிஎம் தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ 305 and 657 into multiplication of HCF ஓட வேல்யூ 9 என்றதை கொடுத்துருக்காங்க. A ஓட வேல்யூ 306 into 657, ரைட்? ஸோ இப்போ 9ன்றது என்ன ஆக போகுது அப்படின்னாக்க நமக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வந்து போகும்போது மல்டிபிகேஷன் இருக்குது. அப்போ வந்து டிவிஷனாக வந்து மாறும். அப்போ எல்சிஎம்ன்றது லெஃப்ட் சைடில் வந்து வரக்கூடியது அண்ட் வந்து இங்கே 306 into 657 டிவைட் பை 9. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் வந்து பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது இங்கே வந்து 3 டேபிள் வந்து வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டேபிள் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ 102ன்னு சொல்றது நம்ம வந்து கிடைக்கும். ஸோ திரும்ப வந்து நம்ம 3 டேபிள் வந்து கேன்சல் ஆகலாம் பார்க்குறோம். இது வந்து 3ன்றது 3 டேபிள் கேன்சல் ஆகும். 1 or 2ன்றது கேன்சல் ஆகும் பார்க்கறதுக்கு 3 டிவிசிபிலிட்டி எடுத்து பார்க்குறோம். 3 டிவிசிபிலிட்டி சொல்லும்போது 1 + 0 + 2ன்னு சொல்றது பண்ணும்போது 3ன்னு சொல்றது கிடைக்கும். டிவைட் பை 3ன்னு சொல்லி பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ரிமைனர் 0ன்னு கிடைக்கும். அதனால வந்து நமக்கு வந்து டிவைட் வந்து ஆகும். ஓகேவா? அப்போ 1 டைமே இங்கே வந்து 10ல் வந்து 3 டைம்ஸ் வந்து இருக்குது அண்ட் 12 வந்து வரும். 12ல் வந்து 4 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன நம்ம வந்து பண்ணுறோம், எல்சிஎம் ஆஃப் 305, 657 பண்ணும்போது 34 into 657. ஸோ ஃபைனல் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2238 சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் வந்து போயிடும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஒய், எக்ஸ்பிளைன் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபார்மேட் வந்து பார்த்துங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, காம்போசிட் நம்பர். ஸோ இந்த காம்போசிட் நம்பர் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பரை வந்து பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னாக்கா அது வந்து ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஃபர்ஸ்ட். ஸோ ப்ரைம் நம்பர் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி டெஃபினேஷன் வந்து தெரியும். என்ன டெஃபினேஷன்? 1 and itself, ரைட்டுங்களா? 1 and itself அப்படின்னா என்னது? ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் வந்து சொல்லும்போது இங்கே 7 கொடுத்துருக்காங்க. 7ன்றது எடுத்துப்போம். 7 சொல்லும்போது 1 டேபிள் வரும் அண்ட் வந்து 7 டேபிள் வந்து வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர் சொல்லக்கூடியது. அப்போ வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் வந்து வருது. ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ இது வந்து நம்ம ப்ரைம் நம்பர் பற்றி அப்டேஷன் பார்த்தாச்சு. அப்போ காம்போசிட் நம்பர் வந்து சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா எனக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா காம்போசிட் நம்பர்ஸ். அது என்ன மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்? ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருமா? எக்ஸாம்பிள் வந்து சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு 4ன்றது எடுத்துப்போம். இப்போ 4ன்றது வந்து 1 டேபிள் வரும், 2 டேபிள் வந்து அண்ட் 4 டேபிள் வரும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 3 ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 3 ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லும்போது இது என்னது, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் தானே. அப்போ இந்த மாதிரி வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்போசிட் நம்பர் வந்து சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துக்கிற கொஷினை வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ வி அப்சர்வ் that. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம எடுத்துருக்கோம் 7 into 11 into 13 plus 13. ஸோ நல்லா வந்து பாருங்க, நமக்கு வந்து ப்ளஸ் வந்து எங்கேயாவது இருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா செப்பரேட் வந்து பண்ணணும். ஸோ அப்போ வந்து ப்ராக்கெட் வந்து போட்டிருக்க பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து என்ன காமன் ஆகுது, 13 எடுத்து காமன் ஆகுது. ஸோ 13 எடுத்த காமன் ஆகுறத நான் என்ன பண்ணுறேன், வெளியே வந்து எடுத்துறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இன்டூ 1ன்னு வந்துடும் +1 மல்டிபிகேஷன் ஆஃப் 13 சொல்றது வரும், ரைட்டுங்களா?
ஸோ அப்போ வந்து இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மல்டிபிகேஷன் ப்ளஸ் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து 78 சொல்லி வந்து கிடைக்குது. 78 இன்ட்டு 13. ஸோ 78 வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து 2 மல்டிபிகேஷன் ஆச்சா. இப்போ 2 மல்டிபிகேஷன் சொல்லும்போது நமக்கு வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்ன்றது கிடைக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படி எடுத்தீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், 13 இன்ட்டு 1 சொல்லி நீங்கள் எடுத்தால் கூட என்ன வந்து எனக்கு ஸோ 3 ஃபேக்டர்ஸ் வந்து போச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து போச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் காம்போசிட் நம்பர். ஓகே, இட் இஸ் வந்து காம்போசிட் நம்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 7 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. எஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளஸ் வந்து எங்கே இருக்குது, அதான் நமக்கு வந்து 2ஆக வந்து பிரிக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 5ன்றதை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2. ஸோ ப்ளஸ் 1 மல்டிபிகேஷன் ஆஃப் 5 சொல்லிட்டு வந்து வரக்கூடியது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1009 சொல்லிட்டு வந்து வருது. மல்டிபிகேஷன் ஆஃப் 5 சொல்லிட்டு வந்து வருது. ரைட்டுங்களா. ஸோ இந்த 1009 நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஸோ பிரிக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம 5 வந்து இருக்குது. இது கூட வந்து என்ன வரும், நம்மளுக்கு மல்டிபிகேஷன் ஆஃப் 1 வந்து வருது. ரைட்டுங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் என்னது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து போச்சு. அப்போ இதுவும் என்னது, இட் இஸ் காம்போசிட் நம்பர். இஸ் காம்போசிட் நம்பர். ஸோ இவ்வளோதான் இந்த கொஷின்ஸ். ஸோ நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர் இஸ் எ சர்க்குலர் பாத். என்ன சொல்றாங்க, ஒரு சர்க்குலர் பாத் வந்து இருக்குது. ஸோ ரவுண்ட் ஃபீல்டு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு வந்து இருக்கு. இதில் வந்து ஒரு 2 பேர் வந்து சொல்றாங்க. சோனியான்னு வந்து ஒரு பர்சன் வந்து சொல்றாங்க, இப்போ ரவின்னு ஒரு பர்சன் வந்து சொல்றாங்க. சார் சோனியா அந்த பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு ரவுண்டை வந்து ஃபுல்லா ஓடி முடிக்கிறது, அந்த ஃபீல்டோட ஒரு ரவுண்டை ஃபுல்லா ஓடி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 80 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. ரவி வந்து அதை வந்து ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 12 மினிட்ஸ் வந்து ஆகுது வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் தே போத் ஸ்டார்ட் அட் த சேம் பாயிண்ட்ஸ். என்ன சொல்றாங்க பாருங்க, போத் 2 பேரும் என்ன பண்றாங்க, சேம் பாயிண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, சேம் டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அண்ட் சேம் டைரக்ஷன்ஸ்ல என்ன பண்றாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகைன்ஸ். திரும்ப வந்து எப்போ வந்து மீட் பண்றாங்க, அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஒன்றும் கிடையாது, என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு ரவுண்டு ஒரு கிரவுண்ட் வந்து இருக்குது. இந்த கிரவுண்ட்ல வந்து என்ன பண்றாங்க, சோனியா வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சோனியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இந்த ரவுண்டை வந்து சுத்துறாங்க, ஃபுல்லா சுத்தி வந்து வராங்க. சுத்தி வரும்போது ஒரு 80 மினிட்ஸ் வந்து ஆகுது. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவி வந்து என்ன பண்றாரு, ரவி வந்து அதே சேம் பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சேம் பாயிண்ட்ல வந்து ரவி இருக்காரு. அவரும் என்ன பண்றாரு, அந்த இவர் வந்து சுத்தி வந்து வராது. ஓகேவா. இவர் வந்து சுத்தி வந்து வர்றதுக்கு ஒரு 12 மினிட்ஸ் வந்து ஆகுது. ஓகேவா. ஸோ சேம் பாயிண்ட் சேம் டைம்ல வந்து சேம் டேரக்ஷன் தான் 2 பேருமே என்ன பண்றாங்க, சேம் டேரக்ஷன் தான் வந்து போறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா கவனிச்சிங்க. ஸோ நமக்கான கீவேர்ட்ஸ் வந்து என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேம் பாயிண்ட், அப்புறம் சேம் டைம், சேம் டேரக்ஷனு, அண்ட் மீட் அகைன், அண்ட் சைமல்டேனியஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம்ன்றதை வந்து நம்ம எடுக்கணும். இதுதான் நமக்கான கீவேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கணும். அப்போ எல்சிஎம் வந்து பண்றீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்றோம், நம்ம 12க்கும் 18க்கும் நம்ம எல்சிஎம் வந்து நம்ம பண்ணணும். அப்போ எல்லாமே வந்து என்னது, 12ம் 18ம் வந்து ஈவன் நம்பர்ஸ். அப்போ வந்து 2 டேபிள் வந்து பண்ணுறேன். ஸோ அப்போ 9 வந்து கிடைக்குது. திரும்ப வந்து 3, ஸோ 2 3. ஸோ 2ஆல் பண்ணுறேன், என்ன கிடைக்குது நம்மளுக்கு 1 3. லாஸ்ட்டாக வந்து 1 வர வரைக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். லாஸ்ட்டாக இங்கே 1 முடிவு வருதுங்களா, அது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அப்போ இங்கே வந்து பண்ணும்போது 6ன்னு சொல்லி வந்து வருது. ஸோ மல்டிபிகேஷன் பண்ணும்போது 6. இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 6 into 6 சொல்லும்போது 36. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, they will meet together after 36 minutes. முடிஞ்சு போச்சா. ஸோ இதுதான் நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இதுல முக்கியமான இது என்ன அப்படின்னாக்க, இது கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ். ஸோ மீட் அகைன் சைமல்டேனியஸ்லி வருது அப்படின்னாக்கா நம்ம எல்சிஎம்ன்றதை வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா. ஸோ இதேமே சம்ஸ் வந்து வேர்ட் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு HCFும் வந்து வரும். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்தர் கிளாஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.
ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். யாராவது பார்க்கல அப்படின்னாக்கா அந்த கிளாஸஸ் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.